உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானே அன்பர். வணக்கம் நேர். வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று கூட நாங்கள் தமிழ் அரசியல் பரப்பில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். தமிழ் அரசியல் பரப்பில் சமீப காலத்தில் கொஞ்சம் சூடு பிடித்திருப்பது போல் தான் தெரிகின்றது. ஒவ்வொரு தரப்பினரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ செய்வது போல் காட்டினாலும் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளும் வருவதாக காணவில்லை என்று உறவுகள் கூறியதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு, சமீபத்தில் உங்களோடு நான் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் சுவிட்சர்லாந்து தூதுவரம் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு முயற்சிக்கு இந்த கூட்டம் ஒன்று கூடியிருந்தது 19ஆம் தேதி. அது காலவரையின்றி ஒத்து வைத்திருக்கின்ற விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். அதற்கு முன்னதாக தமிழ் கட்சிகள் சேர்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏற்பாட்டில் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். செய்திகளை கேட்கும் பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசியல் தீர்வு முயற்சிக்காக தமிழ் தேசிய பேரவை ஏற்பாட்டில் கலந்துரையாடல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நடந்தது என்று. உண்மைதான். தமிழ் தேசிய பேரவை சார்பிலே அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு சென்றார்கள். அதற்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் அந்த ஏக்கிய ராஜ்ய என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வரப் போகின்றார்கள். அதுக்கு எதிராக தமிழர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றீடாக சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை முன்வைப்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு வருமாறு அந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றனர். அந்த கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தை சிவில் அமைப்புகளையும் இந்த தமிழ் தேசிய பேரவையையும் இணைத்ததாக அவர்கள் ஒரு பொதுச்சபை ஒன்றை உருவாக்குவதென்றும், அந்த பொதுச்சபையிலிருந்து ஒரு அரசியல் குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அந்த அரசியல் குழு இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களுக்கான வரைவை தயாரிப்பதென்றும் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அன்றைய தினம். அதை விட குறிப்பாக அரசியல் தரப்பினருக்கு ஒரு திறந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், இதிலே பங்கெடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான கதவு திறந்திருப்பதாகவும், ஒரு தமிழ் தேசிய தளத்திலே ஒரு ஒருமித்த நிலைப்பாடாக இந்த விடயத்தை முன்கொண்டு செல்கின்ற இந்த முயற்சியிலே யார் வேணுமென்றாலும் இணைந்து கொள்ள முடியும், அதுக்கான கதவுகள் திறந்திருக்கின்றது என்கின்ற ஒரு அழைப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சகல கட்சிகளுக்கும் இவர்கள் இந்த அழைப்பு விடுத்திருந்தார்கள். தமிழ் தேசிய பேரவையை தவிர்த்து ஏனைய தரப்புகள் முற்றுமுழுதாகவே இதற்கான விடயத்தை நிராகரித்திருந்தார்கள். இதே தமிழரசு கட்சி பகிரங்கமாக இதை நிராகரித்திருந்தது. CVK சிவஞானம் அவர்கள் கடிதம் மூலமாக இதற்கான பதில் அனுப்பியது ஊடகங்களை வெளிவந்திருந்தது. குறிப்பாக CVK சிவஞானம் அவர்களினால் இந்த முயற்சியிலே தாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக பங்கெடுக்க முடியாது என்கின்ற ஒரு தகவலை எழுத்து மூலமாக கயந்திரகுமார் தரப்புக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே தமிழ் தேசிய பரப்பு, அதாவது தமிழ் தேசிய பேரவையாக அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய தரப்பினர் அரசியல் தரப்புகளாகவும், மேலும் சில புத்திஜீவிகள், சில சிவில் அமைப்புகள் இணைந்து அவர்கள் இந்த கலந்துரையாடலை நடத்தி இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடல் என்பது வெறுமனே ஒரு சமஷ்டி ஏக்கிய ராஜ்யத்தை முற்றாக நிராகரித்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்கு தான் அனுப்பி விடுக்கப்பட்டது. அந்த விடயம் தொடர்பாக அவர்கள் விரிவாக கலந்துரையாடி ஒரு பொதுச்சபை மற்றும் ஒரு அரசியல் குழு ஒன்றை உருவாக்கி அதனூடாக இந்த விடயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது என்கின்ற ஒரு முடிவு அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் பொழுது பொதுச்சபை ஒன்று உருவாக்க வேண்டும், அரசியல் அமைப்பு, அதனூடாக அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, அங்கே இந்த திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற விதத்தில் அங்கே பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அந்த இதுக்கு சென்று வந்தவர்களோடு உரையாடிய போது உண்மையிலே ஊடகங்களிலே மறுநாள் செய்தி அத்தனையுமே, மறுநாள் இந்த கலந்துரையாடல் தொடர்பான செய்திகள் அத்தனையுமே திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு
வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் இதிலே ஒரு முடிவெடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில தான் தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் அங்கே சென்று வந்தவர்களிடம் வினவிய போது அவர்கள் கூறிய தகவலானது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதாவது திம்பு கோட்பாடு தொடர்பான விடயமும் அதிலே ஒரு விடயமாக அலசி ஆராயப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் இதிலே பேசப்பட்டது. அதில் ஒன்றாக திம்பு கோட்பாடு பேசப்பட்டது. ஆனால் அதை யாருமே அழுத்தி அதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு அங்கே கலந்துரையாடல் இடம்பெறவில்லை என்றும், ஆனால் ஊடகங்களில் செய்திகள் ஊடாக அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட போகின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் அறிகின்ற போது ஆச்சரியமாக இருந்ததாக அதில் பங்கெடுத்த தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். அதை விட அந்த செய்தியிலே ஒரு உள்ளடக்கத்திலே பார்க்கின்ற போது இன்னொரு குழப்பம் இருந்தது. திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே தீர்வுக்கான முயற்சி, தீர்வு திட்டம் தொடர்பான வரைவு தயாரிப்பதாக இருந்தது. அதுக்கு உள்ளே சென்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஆலோசனைகள் நிறைவேற்றப்படுகின்றது என்றும், அது தொடர்பான அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆலோசித்து இறுதி செய்யப்படும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் அந்த செய்தி உள்ளடக்கத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அங்கே கலந்துரையாடுகின்ற போது பொதுவாக கலந்துரையாடிவிட்டு ஊடகங்களினூடாக திம்பு கோட்பாடு என்ற ஒரு விடயத்தை அடையாளப்படுத்திவிட்டு உள்ளடக்கத்திலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய விடயமும் கரிசனையில் எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை சொல்கின்றார்கள். இவர்கள் நான் நினைக்கிறேன் குழம்பி போயிருக்கின்றார்களோ தெரியவில்லை, இல்லை ஒரு குழப்பமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. என்றால் ஞாயிற்றுக்கிழமை அதற்கான அழைப்பு அத்தனையுமே ஐக்கிய ராஜ்யத்தை நிராகரித்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தொடர்பான கலந்துரையாடலுக்கு வருமாறுதான் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கப்பட்டது தமிழ் தேசிய பேரவை சார்பாக. ஆகவே அந்த அழைப்பிலே சமஷ்டி என்கின்ற விடயம் தான் இருந்தது. திம்பு கோட்பாடு என்றோ இல்லை தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்றோ இல்லை வேறு இன்னபிற விடயங்கள் தொடர்பாக இந்த விடயம் சொல்ல சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டம் என்கின்ற விடயம் தான் அதில் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த எதற்காக கலந்துரையாடினார்களோ அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருந்ததானால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. சரி, திம்பு கோட்பாடு என்று வருகின்ற போது அதில் பிரதானமாக 4 விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிலே 3 தமிழ் மக்களுடைய விடயம் சார்பாக, அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை, இந்த 3ம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விடயம் அப்போது போராட்ட இயக்கங்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, டெலோ, நான் நினைக்கிறேன் புலட், இபிஆர் லைஃப் நம்புகின்றேன், ஏதோ 4 தரப்புகள் அங்கே இணைந்து அப்போது அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கோரிக்கையாக அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை. தமிழ் மக்கள் ஒரு வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய மரபொழி தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும், தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள், அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அரசியல் தலைவிதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள கூடிய நிலையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிலே முக்கியமாக திம்பு கோட்பாட்டில் சொல்லப்படுகின்ற விடயம். அதன் அடிப்படையில் தான் தீர்வு திட்டம் தொடர்பாக விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்று. அதுக்கு அடுத்ததாக அப்போதைய நிலைப்பாட்டிலே மலைய மக்களுடைய அந்த குடியுரிமை சார்ந்த விடயம் அப்போது அதிலே முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது அந்த திம்பு கோட்பாடு, அந்த திம்பு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்ட காலத்திலே மலையக மக்களுடைய விவகாரம் என்பது அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்களுடைய அரசியல் உரிமை என்பது மிக மோசமாக வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட நிலைமையில் அவர்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த ஒரு கோரிக்கையும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது இன்று கால பொருத்தமற்றதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால் அந்த திம்பு கோட்பாட்டில். ஆகவே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தொடர்பாக அவர்களுடைய அரசியல் இருப்பு தொடர்பான விடயங்கள்லாம் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகிறது. அவை எதை ஒன்றை நீங்கள் முன்னிலைப்படுத்த போகின்றீர்கள்? ஒன்று தமிழ் மக்கள், நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம், சகல கடந்த காலத்திலே இடம்பெற்ற அத்தனை முயற்சிகளுடைய விடயங்களையும் ஓரளவு உள்ளடக்கியதாக ஒரு புத்திஜீவிகள், அரசியல் தரப்பினர், சிவில் சமூகத்தினர் என சகல தரப்பினருமாக இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டது.
ஆக அது சகல தரப்பினருக்கும் அது முதன்மையாக முன்னிலைப்படுத்தி வழங்கப்பட்டிருந்தது. அதிலே சில சேர்க்கைகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எப்போதும் நாங்கள் ஆரம்பத்தில் அதுதான் கூறுகின்றோம். ஏற்கனவே ஒரு வெகுஜனமயப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்டத்தை உள்ளடக்கியதாக மேலும் அது மேம்படுத்தப்பட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது கட்டாய தேவை. அதைத்தான் நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பது ஒரு அடிப்படையாக உள்வாங்கப்பட்டு அது வலுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கே அதைக்கூட சொல்வதற்கு இவர்கள் திராணி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று தான் நம்புகிறேன். ஏனால் தமிழ் 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 மக்கள் பேரவையின் ஊடாக அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கின்ற பணியிலே கஜேந்திரகுமார் தரப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக முக்கிய பங்கு வகித்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையிலே அதை முன்னிலைப்படுத்தி வெளிப்படையாகவே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் இதுதான். இதிலே இருக்கின்ற சமகாலத்துக்கு ஏற்ற வகையில திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு அதை நாங்கள் தமிழ் மக்களுடைய ஒரு கவித்த நிலைப்பாடாக அதை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் தரப்பிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகின்ற விடயம். ஆக அதை கூட இவர்கள் வெளிப்படையாக ஒரு சொல்ல முடியாதவர்களாக உள்ளே பொதுவாக எல்லா விடயங்களையும் கலந்துரையாடி விட்டு வெளியே திம்பு கோட்பாடு என்பது உள்ளடக்கத்திலே தமிழ் மக்கள் பேரனுடைய விடயத்தையும் பற்றி கலந்துரையாடுவோம் என்று கூறுவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய பேரவையினுடைய இந்த முயற்சி என்பது ஒரு தெளிவான நிலையிலே தமிழ் மக்களுக்கான இந்த அரசியல் தீர்வு விடயங்களை முன்னகர்த்தக்கூடிய ஒரு நகர்வாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக ஒரு குழப்பத்தோடு அந்த முயற்சி தொடங்கப்பட்டு தொடரக்கூடிய ஒரு நிலை இருப்பதைத்தான் என்னால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. குழப்ப நிலை இருக்கின்றதை நீங்கள் கூறும் பொழுது நிச்சயமாக அங்கே போனவர்கள் யார் என்று தெரிந்தால்தான் என்ன விதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றலாம் என்று ஓரளவுக்கு என்ன உணரக்கூடியதாக இருக்கும். அதாவது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அதிக அளவானோர் பங்கேற்காத ஒரு நிலைப்பாடைத்தான் கூறுகிறார்கள். யார் யார் கலந்து கொண்டார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்சி அங்கே இருந்ததாக காட்டக்கூடிய வகையிலான ஒரு புகைப்படமாகத்தான் இருந்தது. ஒரு நீண்ட நீள்வட்ட அமைப்பிலே கதிரைகள் ஒழுங்கமைக்கப்பட்டு அதில் எல்லோருமே இருந்து அந்த சந்திப்பு இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. அதிலே தமிழ் தேசிய பேரவை சார்பாக அந்த பேரவையில் உள்ளடங்கி இருக்கின்ற 3 கட்சிகள் சார்பான பிரதிநிதிகள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சுஹாஸ் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பான தலைவர்கள் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோன்று தமிழ் தேசிய பேரவையிலே உள்ளடங்கி இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சி மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா மற்றும் வல்லுறவுத்துறையினுடைய நகரவிதா சிவாஜிலிங்கம் உள்ளிட்டவர்கள் தமிழ் தேசிய கட்சி சார்பாக பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று ஐங்கரநேசன் அவர்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பாக அவர் பங்கு பெற்றிருந்தார். இவர்களை தவிர்த்து சிவில் அமைப்புகள் என்ற பெயரிலே ஒரு கணிசமானவர்கள் அதில் பங்கு பெற்றிருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் என்னென்று சொன்னால் அந்த சந்திப்பிலே இன்னென்ன அமைப்புகள் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய தரப்பினரை பிரதித்துவப்படுத்தியதாக ஒன்றும் அறியக்கூடியதாக இல்லை. சில தரப்பினர் அங்கே ஒரு பல்வேறு சிவில் அமைப்புகள் பங்கு பெற்றியதாக கூறுகின்றார்கள். ஆனால் அங்கே சென்று வந்தவர்களுடைய தகவலின் அடிப்படையிலே இவர்களுடைய வெளி மாவட்டங்களிலிருந்து இவர்களுடைய கட்சி ஆதரவாளர், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்கள் அங்கே ஒவ்வொரு சமூக செயல்பாட்டாளர்களாகவும் இல்லை சிவில் அமைப்பை சேர்ந்தவர்களாகவும் அங்கே அவர்களை அடையாளப்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது ஒரு வெளிப்படையாக பேர் தெரிந்த அமைப்புகளோ இல்லை அறிமுகமான நபர்களோ அவர்கள் அல்ல என்றும், ஆக அது தொடர்பான பல ஐயப்பாடுகள் இருப்பதாகவும், குறிப்பாக ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த சனிக்கிழமை திருவண்ணாமலையில நடத்த அந்த எட்ரான்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர் பெருமன்று உரிமைகளுக்கான பெருமன்றுக்கான அந்த கூட்டத்திலே சிவில் அமைப்புகள் பெயர் சொல்லக்கூடிய வகையில் அதில் ஒரு குறைந்தளவானவர்கள் பங்கு பெற்றிருந்தாலும் ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதாக அதில் சிவில் அமைப்புகள் பங்கு பெற்றிருந்ததை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. பொத்துவில் தொடக்கம் பொலியண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கத்திலிருந்து பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று கலந்து காணாமலாக்கப்பட்டவருடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திலிருந்து பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று மட்டக்களப்பிலிருந்து புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய
தரப்பினரும் பங்கு பற்றியிருந்தார்கள். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலிருந்து மேலும் பல கிழக்கு மாகாணத்தை குறிப்பாக மட்டக்களப்பை மையமாக கொண்டு செயல்படுகின்ற சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அதிலே பங்கு பற்றியிருந்தனர். அதே போன்று அரசியல் கைதிகளுக்கான விடுதலைக்கான குரலற்றவர்களும் குரல் அமைப்பு, அதே போன்று மேலும் பல அமைப்புகள் அதிலே பங்கு பற்றியிருந்தார்கள். ஆக இது ஒரு ஒரு கலவையாக திருவோணமலை மறைமாவட்ட ஆயர் பங்கு பற்றியிருந்தார். அதே போன்று தென்கையிலே ஆதீனம் தவ திரு அகத்தியர் அடிகளார் பங்கு பற்றியிருந்தார். அதே போன்று வேலன் சுவாமிகள் P2P மக்கள் இயக்கம் மற்றும் சிவூர் ஆதீனத்தை பிரதித்துவப்படுத்தி பங்கு பற்றியிருந்தார்கள். அது அப்படி பார்க்கின்ற போது அங்கே நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதான ஒரு 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 வலுவாக அறியப்பட்ட தரப்பினர் அதிலே பங்கு பற்றியிருந்ததை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இதில் அப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வடக்கு கிழக்கு தழுவியதான ஒரு வலுவான ஒரு ஒரு ஒருங்கிணைவாக அதை அடையாளப்படுத்துவது என்பது இதற்கு மேல் அவர்களான் சொல்ல வேண்டும். அதில் பங்கு பற்றியவர்கள் யார், இந்த அமைப்பு என்பது அவர்கள் பகிரங்கப்படுத்துகின்ற போதுதான் நாங்கள் அதை என்னுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது வறுமனே பார்க்கின்ற போது இதில் யாழ் மறைமாவட்ட ஆயர் நான் நினைக்கிறேன் அருத்தந்தை ஜெஃபரட்னம் அவர்கள் அதில் பங்கு பற்றியிருந்தார். அதே போன்று சிவகுரு ஆதீனம் வேலன் சுவாமிகளும் பங்கு பற்றினார். அவர் இந்த முயற்சிகள் தமிழ் மக்கள் தமிழ் தேச அரசியல் தீர்வுகள் தொடர்பான விடயங்களிலே அங்கே நடைபெறுகின்ற விடயங்களிலே பங்கு பற்றி அதுக்கான நிலைமைகளை ஆராய்வதிலே அவர் இன்றும் பின்னிற்பதில் அந்த வகையில் அவரும் அங்கே பங்கு பற்றியிருந்தார். இப்ப இந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு எவ்வாறு கடந்த காலத்தில் இந்த செயல்பாடுகள் பெரும்பாலும் ஒரு யாழ்ப்பாண மையவாத ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாகவே காணப்படுவதை போன்றுதான் இதை பார்க்க தோன்றுகின்றது. ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதான ஒரு வலுவான ஒரு நிலைப்பாட்டை இதிலே பிரதிபலிக்கக்கூடியதாக காணவில்லை. ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவையோ உண்மையில் அரசியல் ரீதியாக அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் கூட சொல்லலாம். இவர்கள் ஒரு யாழ்ப்பாணத்தை தாண்டாத ஒரு அரசியல் தரப்பு, யாழ்ப்பாணத்துக்குள் மட்டும்தான் இவர்களுடைய செயல்பாடு, ஒரு யாழ்ப்பாணத்துக்குள்ளாகவே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தரப்பு எவ்வாறு வடக்கு கிழக்கு தழுவியதாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதிபலிக்க முடியும் என்பதான ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையை நோக்கி முன்வைக்கப்பட்டு வருவதை மறுப்பதற்கில்லை. ஆக அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவர்கள் ஒரு பெரும்பாலும் கணிசமாக யாழ் குடாநாட்டை மையப்படுத்தியதாக அந்த யாழ்ப்பாண மையவாத சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பங்கு பற்றியவர்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த முயற்சியை நாங்கள் ஒரு நிச்சயமாக வரவேற்கலாம் என்ற ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம். இவர்கள் அந்த முயற்சிகளை கையிலே எடுக்கின்ற போது ஆரம்பத்தில் கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார். அரசியலமைப்பு தொடர்பான விடயத்திலே அன்னூர் அரசாங்கம் தீவிரம் காட்டுகின்ற போது தமிழ் தரப்பு ஒரு அணியிலிருந்து இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று அது பின்னர் சுமந்திரன் சிறிதரன் தரப்பினரிடையான அதிகார போட்டி காரணமாக தமிழரசு கட்சி அதிலிருந்து பின்வாங்கியது வேறு விடயம். ஆனால் அதை கடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகின்றது. அந்த ஒரு வருடம் ஆனதுக்கு பிற்பாடு இப்போதுதான் அவர்கள் மீளவும் இந்த விடயங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது கூட ஒரு சரியான ஒரு இலக்கு நோக்கி இந்த விடயத்தை நகர்த்தக்கூடியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முற்றாக இதை நிராகரித்திருக்கின்றது. அவர்கள் இதிலே வரவில்லை, புறக்கணித்திருக்கின்றார்கள். இதற்கு வெளியே இருக்கக்கூடிய ஏனைய தரப்பினரையும் இதிலே இணைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடில் இவர்கள் ஒரு திறந்த நிலையிலே அதற்கான அழைப்பை விட்டாலும் அதற்கான சூழமைவுகளை இவர்கள் ஏற்படுத்தியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் இன்னும் தங்களை ஒரு தூய்மைவாத நிலைப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற விடயத்தை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு அந்த குற்றச்சாட்டுகளுக்கான சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்வதற்காக நாங்கள் கதவுகள் திறந்திருக்கின்ற கூறினாலும் அவர்கள் வர முடியாத ஒரு அணுகுமுறை சிக்கலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். சங்கு சைக்கிள் தரப்பு உள்ளூராட்சி மன்றத்திலே ஒரு கொள்கை உடன்படிக்கை என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டை செய்தார்கள். அது ஒரு இருதரப்பு உடன்பாடு. அந்த இருதரப்பு உடன்பாட்டை இவர்கள் ஒருதலை பட்சமாக அவர்கள் வெளியே சென்று விட்டதாக கூறி குறிப்பாக 13வது திருத்த சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் சங்கு தரப்பு இதிலிருந்து வெளியேறிவிட்டது என்பதாக கூறி தன்னிச்சையாக இவர்களே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அந்த நிலைமை என்பது நாங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தோம் சுமந்திரன் தரப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆக இவர்களுடைய ஒரு ராஜதந்திரமற்ற ஒரு அணுகுமுறை காரணமாக, அதாவது இவர்கள் ஒரு அரசியலை சிறந்த தீர்க்கதரிசனத்தோடு அணுகாதனுடைய நிலைப்பாடாக இன்று சுமந்திரனை ஓரளவு
ஸ்ரீதரனா சுமந்திரனா என்கின்ற உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே இருக்கின்ற ஒரு நிலையிலே வெளியே ஒரு 5 கட்சிகளோடு கூட்டணி சுமந்திரன் தலைமையிலே அமைகின்றது என்பது அவர்களை ஒரு வெளிப்பார்வைக்கு ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதற்கு வழிவிட்டது இவர்கள். ஆக இப்போது எதிராக இருக்கக்கூடிய ஒரு தரப்பை பலப்படுத்திவிட்டு இவர்கள் தாங்களாக ஒரு முயற்சி எடுக்கின்ற போது அதை எப்படி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தமிழ் தேசிய பேரவை சார்பில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் இருக்கின்றார். இன்னும் வெளியே 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இதை எப்படி நாங்கள் ஒரு சாதகமான நிலைப்பாடாக இல்லை வடக்கு கிழக்கு தழுவியதாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு காத்திரமானாக பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது இனி இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் இது தங்கி இருக்கின்றது. நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தங்கியிருக்கின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் பொதுச்சபை ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டம் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனூடாக அரசியல் அமைப்பை உருவாக்குவது என்று கூறும் பொழுது இந்த பொதுச்சபை தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். இந்த கேள்வி உண்மையில ஒரு பலத்த ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் உறுதியாக கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இவர்களுடைய அணுகுமுறை ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவைக்கு என்ன நடந்தது என்று தெரியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தரப்பு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் அதிலே உள்ளடங்கலாக இருந்து அந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டதும் அது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதும் அது ஒரு தேக்க நிலை அடைந்ததுக்கு முடங்கியதற்கு இன்று கோமா நிலையிலே இருக்கிறதோ இல்லையோ என்று தெரியாத அளவுக்கு வந்ததுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அணுகுமுறை தான் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. இன்று அதற்கு பின்னர் உருவான பல விடயங்கள் எல்லாவற்றையுமே ஒரு பாதிப்படைய செய்யக்கூடிய வகையிலே குழம்பக்கூடிய ஒரு வகையிலான ஒரு நிலைமைக்கு பலகீனமடையக்கூடிய நிலைமைக்கும் இவர்களுடைய தலையீடுகள் தான் காரணமாக இருந்தது. இப்போது கூட இந்த அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை இவர்களுடைய முயற்சி என்பது ஒரு ஒருதலை பட்சமானதாகத்தான் இருக்கின்றது. தங்களோடு வருபவர்கள் வரட்டும், அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம் என்ற அளவில் தான் இவர்களுடைய விடயம் இருக்கின்றது. ஆக அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இதிலே சேர்ந்திருப்பவர்கள் இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகின்றது. இப்போது நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இப்போ அரசியலமைப்பு தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது தமிழ் மக்களோட தீர்வு விடயத்திலே உள்ளே கலந்துரையாடலில் ஒரு விடயம் பேசப்பட்டதாக, ஆனால் வெளியே திம்பு கோட்பாடு சொல்லப்பட்டது. உள்ளடக்கத்தில் தமிழ் மக்கள் பேரவையினுடைய விடயம் சேர்க்கப்படும், அதை வைத்துக்கொண்டு பேசப்படும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய கட்சியைச் சேர்ந்த வல்லத்துறை நகரவிதா சிவாஜிலிங்கம் மற்றும் P2P மக்கள் பேர் இயக்கம் வேலன் சுவாமிகள் தரப்பு பொது வாக்கெடுப்பு என்கிற நிலைப்பாட்டை ஆணித்தரமாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பாக காணப்படுகின்றார்கள். அதாவது இப்போ ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக சர்வதேச தலையீட்டிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கான தீர்வை இறுதி செய்ய முடியும் என்கின்ற விடயத்தை ஆணித்தரமாக கூறி வருகின்றார்கள். ஆகவே அந்த விடயம் அவர்கள் அங்கே சொல்லப்பட்டதாகவும், ஆனால் அதிலே இவர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டி அவர்களுக்கு மேலும் உரையாடுவதற்கோ இல்லை தங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்துவதற்கோ அங்கே வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பதாக அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு உரையாடுகின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இதில் கூடிய கூட்டங்கள் என்பது இறுதியான வடிவமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. அந்த புகைப்படத்திலே இருக்கின்ற அந்த நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியான பயணத்திலே இருப்பார்களா? இப்போது இவர்கள் திம்பு கோட்பாடு என்கின்ற செய்தியை ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்திய போது உள்ளே பல சலசலப்புகள் இருப்பதை அதில் பங்கு பற்றியவர்கள் மத்தியிலே இது அங்கே பேசப்படவில்லை, இது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்கவில்லையே, அவர்கள் திம்பு கோட்பாட்டை முதன்மைப்படுத்தியதாக இப்படி பேசுகின்ற விடயம் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்ற வகையில எல்லாம் அதில் சென்று பங்கு பற்றி வந்தவர்களுடைய முணுமுணுப்பை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் இதனுடைய உறுதிப்பாட்டு தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது. ஒரு அங்கே உண்மையிலே அவர்கள் ஒரு பொதுச்சபை கூடி அந்த பொதுச்சபையிலே ஒரு அரசியல் குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்ட அந்த அரசியல் குழு தான் இது தொடர்பான தீர்வு தொடர்பான விடயங்களை இறுதி செய்யும் என்று கூறுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அதை அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், உறுதியாக ஒரு விடயத்தை கூறியிருக்க கூடாது. ஆனா இவர்கள் ஒரு விடயத்தை இதுதான் என்ற ஒரு முடிவை கூறுகின்ற போது அப்ப அங்கே ஒரு ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகின்றது. அங்கே வருகின்ற தரப்பினருடைய அபிலாசைகள் இல்லை அவர்களுடைய கருத்துக்கள் என்பது அங்கே சும்மா ஒரு சமுதாயமாக கேட்கப்பட்டு முடிவுகள் தங்களுடைய ஏற்றவாறு எடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு நிலைப்பாடு எழுகின்றது. ஆகவே இது ஒரு கூட்டு செயல்பாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமா இல்லை. அதே நேரத்தில் இந்த பொதுச்சபை அந்த பொதுச்சபை ஒரு அரசியல் குழுவை தீர்மானிக்கின்ற போது அதற்கு யார் அங்கீகாரம் வழங்குவது? திருப்பி அதுக்கு இவர்கள் அங்கீகாரம் வழங்குவார்களா? இத்தனை பேர் மீண்டும் கூடியதற்கான அங்கீகாரத்தை வழங்குவார்களா?
எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிற ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளாக இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், தமிழ் தேசிய பேரவை தங்களை இந்த நிலைப்பாட்டிலே, அதாவது இவர்கள் ஒரு அரசியலமைப்பு விடயத்திலே ஒரு தங்களை தனித்து காட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு ஒரு தமிழகம் சென்றார்கள், ஐரோப்பிய நாடுகள் சென்றார்கள், இப்போது இங்கே இந்த சந்திப்புகளை நடத்துகின்றார்கள். இந்த சந்திப்புகள் எல்லாம் இவர்கள் தமிழகம் செல்வதற்கு முன்னர் இதை விட பரந்துபட்டதான அமைப்புகளாக சந்திப்புகளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையுமே செய்துவிட்டு இப்போது இறுதியாக இந்த விடயம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பிட்டதை போன்று ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இவர்களுடைய பொதுச்சபை தெரிவு செய்யப்பட்டு, அரசியல் குழு தெரிவு செய்யப்பட்டு, ஒரு தீர்வு திட்டம் அதிலே இவர்கள் இறுதி செய்து ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற போது இதில் பங்கு பற்றியவர்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லையா என்கின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தனியே ஒரு தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு தரப்பினருடைய ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படும். ஆகவே இது ஒரு பலகீனமான ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு 3 அணிகளாக சமமாக பிளவுபட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை. தமிழ் மக்கள் இறுதியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகள் மூலமாக இந்த 3 அணிகளைத்தான் அங்கீகரித்திருக்கின்றார்கள். எண்ணிக்கை அளவிலே பாராளுமன்றத்திலே 8 உறுப்பினர்களை தமிழரசு கட்சி கொண்டிருந்தாலும் அதற்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதற்கு நிகராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் உள்ளூராட்சி மன்றங்களிலே கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட இடங்கள் என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் சேர்ந்து 300க்கும் மேற்பட்ட ஆசனங்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கைப்பற்றி இருக்கின்றார்கள். அவை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தமிழ் தேசிய தளம் என்பது ஒரு 3ஆக பிளவுபட்டிருக்கின்ற நிலைமையிலே, இல்லை 3ஆக மக்களால் ஒரு ஆணை வழங்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இவர்கள் ஒரு தரப்பு மட்டும் அதிலே ஒரு முயற்சியிலே அவர்களுடைய தலைமை தாங்குதல் ஒரு முயற்சி இடம்பெறுகின்ற போது அது எப்படி ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேசமாக இல்லை ஒருமித்த குரலாக பார்க்க முடியும்? பார்க்க வைப்பதற்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? அவர்கள் இது மக்கள் மயப்படுத்தப்படும் என்கின்றார்கள், இது கலந்துரையாடப்படும் என்கிறார்கள், மக்களுடைய ஆணைக்கு விடப்படும் என்கின்றார்கள், ஒரு மக்களுடைய கூட்டு நிலைப்பாடாக இது கொண்டு வரப்படும் என்கின்றார்கள். ஆனால் எவ்வாறு சாத்தியம்? இவர்களோடு இருந்த சங்கு தரப்பினரையும் வீட்டுக்குள்ளே சரணாகதி அடைய செய்துவிட்டு இப்போது மகா ராமாயணத்திலே வாலியோடு எதிர்த்து போராடுபவர்களுடைய அரவாசி பலத்தை வாலி தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல்களை பெற்றவர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒத்ததாக இவர்கள் தாங்களாகவே தங்களிடமிருந்த ஒரு அரசியல் பலத்தை சுமந்திரனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். இப்போது 3/2 பங்கு பலத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் 3 பங்கு பலத்தோடு நிலைப்பாட்டோடு இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டோடு எப்படி நாங்கள் ஒரு யாழ்ப்பாண மையவாத ஒரு சிந்தனைக்குள்ளாகவோ இல்லை ஒரு யாழ்ப்பாணத்தை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உள்ளடக்கியதான இந்த ஒன்று கூடல் என்பது வடக்கு கிழக்கு தழுவியதாக, ஏற்கனவே வடக்கு கிழக்கிலே இன்னும் ஒருமித்த நிலைப்பாட்டோடு கிழக்கினுடைய அபிலாஷைகளை வடக்கு ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையோ, வடக்கை கிழக்குல இருக்கக்கூடிய தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையோ இன்றும் ஒரு மிகப்பெரிய சவாலான நிலைப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறு பல கேள்விகளுக்கு மத்தியிலே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையிலோ இல்லை இந்த சலசலப்புகளை எல்லாம் கடந்து தமிழர்கள் தேசமாக தமிழர்களுக்கான ஒரு விடயத்தை முன்வைக்கக்கூடியதான ஒரு முன்னெடுப்பாகவோ இது அமையுமா என்றால் மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடுதான். என்றால் என்னுடைய அனுபவத்தில் இதுவும் ஒரு முயற்சியாக கடந்து செல்லும். தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பெயரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பினர் தாங்களும் ஒரு முயற்சியை எடுத்தோம் என்ற அளவிலே தங்களுடைய அரசியலுக்கான ஒரு முதலீடாக இல்லை ஒரு நிலைப்பாடாக அவர்கள் இதை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளோடு இது மட்டுப்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இப்போது என்னால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். இன்னும் சில நாட்களிலே அவர்கள் கூறியதை போன்று அடுத்தடுத்த நிலைகளை எட்டும் போது நாங்கள் அதோடு தொடர்பாக விரிவாக உரையாட முடியும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக யார் முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற வேண்டும். சரியான திட்டத்தோடு இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் மட்டுமே தான் அவ்வாறாக இருக்குமான. இதுவரை காலமும் 16 ஆண்டுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால்
யாருமே எந்த ஒரு விதத்திலும் சரியான ஒரு திட்டத்தை வைத்து செயல்படுவதை காண முடியவில்லை. நீங்கள் கூறுவது போல் பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மைதான். இப்ப நீங்க கூறியதை போன்று நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் தேசியம் சார்ந்து இல்ல தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை சார்ந்த முன்னெடுப்புகளை நாங்கள் என்றுமே வரவேற்கக்கூடிய நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஆனால் அது சரியான நிலைப்பாடுகளாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த எட்டாண்டு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தினுடைய அந்த நிலைப்பாடு வந்து அவர்கள் ஏற்கனவே இப்படியான ஒரு கலந்துரையாடலுக்கு முன்னர் ஒரு புத்திஜீவிகள் ஒரு தரப்பினர் இணைந்து அவர்கள் ஒரு 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 அடிப்படை அந்த ஜீரோ டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆவணம் ஒன்றை அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். அந்த ஒரு ஆவணத்தை வைத்துதான் இதே போன்று எத்தனையோ நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய பேரவை கூட்டிய கூட்டத்தை போன்று இந்த கடந்த 15 ஆண்டுகளில் பல்வேறு சந்திப்புகளை பல்வேறு இப்படியான கருத்து நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். அவையெல்லாம் எங்கே போனோம், அதனுடைய ஆயுட்காலம் என்ன, அதனுடைய உறுதிப்பாட்டு தன்மை என்ன, அது தொடர்ச்சியாக அடுத்த நிலைமைக்கு நகர்ந்ததா என்ற விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆனால் எட்ராவினுடைய நிலைப்பாடு என்பது நாங்கள் ஓரளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதற்கான காரணம் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஆவணத்தை தயாரித்திருக்கின்றார்கள். அது மக்களுடைய ஆலோசனைகளுக்காக அதை இப்போது திறந்து விட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் அதை முன்னிலைப்படுத்தியதாக அது மார்ச் 15ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டு அது தமிழ் மக்களுடைய ஒரு ஆவணமாக அது வெளியிடப்பட இருக்கின்றது. அது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்ற போது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஆனால் அப்படி ஒரு முயற்சிகளை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலோ இல்லை எல்லோராலுமே ஒரு கடந்த கால அனுபவங்களுடைய தொகுப்பாக இந்த விடயங்களை கொண்டு வரக்கூடிய வகையிலோ ஒரு ஆவணங்களை இவர்கள் தமிழ் மக்களுடைய தீர்வுடைய தொடர்பாகவோ இல்லை தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஆவணத்தை இவர்கள் தயார் செய்து அதன் அடிப்படையிலே கலந்துரையாடல்கள் உரையாடல்களை செய்திருந்தால் நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் இப்போதுதான் கலந்துரையாடல் மட்டத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் ஒரு ஆவணத்தை தயாரித்து அந்த ஆவணத்தை தயாரிக்கின்ற போதே இந்த தரப்புகள் இணங்காத இதில் எத்தனை பேர் வெளியே செல்வார்கள் என்கின்ற விடயம் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் இன்றும் தமிழ் தேசிய அரசியலிலே அவர்கள் மற்ற கட்சிகளுக்கான கதவு திறந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இன்றும் தமிழ் தேசிய பரப்பிலே அவர்களுக்கான கதவு திறந்திருக்கின்றது. என்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமைத்துவம் என்பது ஆற்றல் என்பது மும்மொழி ஆற்றல் என்பது உண்மையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தேவையான ஒன்று. அதை சரியான முறையிலே நாங்கள் வெறுமனே இவர்கள் கடந்த காலத்திலும் இவ்வாறுதான் எதிரே இருப்பவர்களை காரணம் காட்டி வாய்ப்புகளை இவர்கள் வீணடித்து வந்தார்கள். குறிப்பாக நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களோடு ஒரு கூட்டணி பேசப்படுகின்ற போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பை காட்டி இவர்கள் பின்வாங்கினார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்தியா இருக்கின்றது. நாங்கள் இதுக்குள்ளே வருகின்ற போது விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பின்னால் அடுத்த தலைமைத்துவம் என்பது அவர்களுடைய கைக்கு சென்று விடும். ஆகவே நாங்கள் தனித்து விடப்பட்டு விடுவோம். ஆகவே நாங்கள் இப்படித்தான் கூட்டமைப்பிலே சுமந்திரனையும் வளர்த்து விட்டு இன்று இப்படியான நிலைமையில் இருக்கின்றது. மீண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான தரப்பினரை வளர்த்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற கருத்து இவர்களால் முன்வைக்கப்பட்டுத்தான் இவர்கள் அந்த 2018ஆம் ஆண்டு பின்னரான விக்னேஸ்வரன் தலைமையிலான மாற்று அணிக்குள் குழப்பி அடித்துக் கொண்டு வெளியே வந்ததற்கு இவர்கள் முன்வைத்த காரணம் இதுதான். அதாவது அவர்கள் வளர்ந்து விடுவார்கள், அவர்கள் தான் பல தங்கள் மீது இன்னும் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. அதாவது தங்களுக்கு என்ன விதமான ஆற்றல்கள் இருக்கின்றது, ஒரு தரப்போடு சேர்ந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கின்ற போது அவர்களை விட செயல்பாட்டு நிலைமையிலே மேலோங்கி அந்த இடத்தை தமிழ் மக்களுக்கான தலைமைத்துவத்தை தாங்கள் வரித்துக் கொள்ளக்கூடிய வகையில சுவீகரிக்கக்கூடிய வகையில இன்னும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து இவர்கள் அந்த அந்த சரி அப்போது விட்ட புள்ளையை இனியாவது இவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த தங்களுடைய கடந்த கால கசப்புகள் கடந்த கால விரோத நிலைப்பாடுகள் அனைத்தையுமே ஒரு புறம் தூக்கி எறிந்துவிட்டு இன்று அவர்கள் கூறுவதை போன்று தமிழ் மக்கள் ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியல் என்பது இக்கட்டான நிலைமையிலே நிற்கின்றது. ஒரு கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற அளவுக்கு தான் இன்று அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கத்துடைய காலத்திலே தமிழ் மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. ஆகவே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விட்டுக் கொடுப்பில்லாது பயணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் தரப்பு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு சில இடங்களிலே சமயோசிதமாக தந்திரமாக எதிரிகளை பலவீனப்படுத்தக்கூடிய வகையிலே எதிரிகளை பலமுழக்க வைக்கக்கூடிய வகையிலான அணுகுமுறைகள் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஏனால் இந்த இடத்திலே நாங்கள் 16 ஆண்டுகள் இவர்கள் நேர்மையாக நாங்கள் நிற்கின்றோம் என்ற பேரில் என்று தங்களுடைய பலத்தை தாங்களே சிதைத்து சின்ன பின்னமாக்கி சின்ன ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள் வந்து நிற்கின்ற நிலை தான் காணப்படுகின்றது. இது தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்க போவதில்லை. தமிழ் மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு கூட்டு பலம் மிக்க சக்தியாக இருக்க வேண்டும். அதை நோக்கியதாக இவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு இந்த முயற்சி இவர்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் நான் நினைக்கிறேன் அது எந்த விதத்திலுமே யாருக்குமே எந்தவித வரையறையும் ஏற்படுத்தவில்லை.
இவர் நாம் வர வேண்டும், இவர் வரக்கூடாது என்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்பினருக்கும் அதற்கான கடப்பாடு அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அந்த எட்ராவோடு இணைந்து அந்த எட்ராவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை இணைந்து பின்பற்றி இவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் முன்னகர்த்தி செல்வார்களாக இருந்தால், இதிலே நாம் பெருசு நீ பெருசு, அவர் செய்கின்றதா இவர் செய்கின்றதா என்கிற நிலைப்பாட்டை கடந்து எல்லோருமாக இணைந்துதான் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாரத்தை கையாள முடியும். ஒரு தரப்பாக இதை செய்யும். எட்ரா என்பது முழுக்க முழுக்க ஒரு குடிசார் அமைப்பு. நிச்சயமாக அது தேவை. அதை பலவீனப்படுத்தி விட முடியாது. ஒரு சுயாதீனமான, ஒரு விட்டு கொடுப்பில்லாத, விலை போகாத, நெகிழ்வுத்தன்மையற்ற ஒரு குடிசார் அமைப்பு என்பது காலத்தின் தேவை. அதை எட்ரா இட்டு நிரப்பக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எட்ராவோடு இணைந்ததாக அரசியல் தரப்பினரும் கைகோர்க்கின்ற போது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி ஆழமான நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு ஏது நிலை இருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஹைதராபாத் தரப்பு தங்களுக்கான அந்த வரலாற்று கடப்பாட்டை கையில் எடுப்பார்களா, இல்லை மீண்டும் தங்களை தாங்களே ஒரு சிறு தீவுக்குள்ளாக மட்டுப்படுத்தி கொண்டு தங்களால் இயன்ற ஒன்றை செய்வோம் என்ற நிலைப்பாட்டிலே பயணிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் ஒரு சரியான வழியில் அதை எடுக்கும் பொழுது சேர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டு வருகின்ற விடயம். அவ்வாறு செயல்படுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் மக்கள் பேரவை நடத்திய கூட்டம் தொடர்பாக நடந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.